கரெக்டாக அடுப்பு பற்ற வைக்கலான்னு போக போகிறோம். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காட்ஸ் பிளெஸிங். நல்லபடியாக போயிட்டோம். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா நம்ம ஷெட்டுக்குள்ளே தான் சமைக்க போகிறோம். நெருப்பில் நிற்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கடவுள் வந்து நல்லா சாரம் சுழலுமாக மழையை கொடுத்துட்டாரு. பாவம் செம. கொட்டும் மலையில் பிரியாணி ரெடியாக போகுது. டாக்டர் மாணிக் அவரோட பர்த்டே ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் டெலிஷியஸான டின்னர் வந்துட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறோம். ஈவெண்ட்ஸ் அண்ட் கேட்ரிங் யார் வேணால் பண்ணலாம். ஆனால் அது ஒரு மறக்க முடியாத மனநிறைவான நிகழ்வாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபீடிங் ஸ்டஃப்ஸ் கேட்டரர்ஸ் அண்ட் ஈவெண்ட் பிளானர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷெஃப் ஹபீப் யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ரீவியஸ் வீடியோவாக கேட்ரிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். அண்ட் பிரியாணி ப்ரிப்ரேஷனோட வீடியோவை பார்ட் 2 வீடியோவில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு பார்ட் 2 பிரியாணி ப்ரிப்ரேஷன் வீடியோ. பல்க் குக்கிங் நம்ம பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே இப்போ நம்ம வந்து டேபிளில் வந்து ப்ராப்பராக வந்து செட் பண்ணி வச்சுட்டோம். அடுப்பை பற்ற வச்சுட்டோன்னா ஒவ்வொரு பொருளும் போடுறதுக்கு நம்ம ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்களும் கேட்ரிங் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரியாணி பலவிதம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்துட்டு சீரக சம்பா பிரியாணி. பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வேறு, சீரக சம்பா பிரியாணிக்கு மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வேறு. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அண்ட் 2 பிரியாணிக்கு உண்டான ரெசிபியுமே வந்து நம்ம சேனலில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சீரக சம்பா பிரியாணி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இது வந்து ஆம்பூர் ஸ்டைலில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட மாட்டாங்க சீரக சம்பாவுக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த சைடில் பண்ணுற பிரியாணி, அதாவது கீரனூர் ஸ்டைல் பிரியாணின்னு கூட சொல்லலாம். அந்த ஊரில் பண்ணுறக்கூடிய சீரக சம்பா பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப மஸ்ட்டு. அண்ட் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணிக்கும் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அண்ட் நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். பிரியாணிக்கு தேங்காய் எண்ணெயா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் யோசிப்பீங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு சீரக சம்பாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு ஜட்ஜ் பண்ணுங்கள். அண்ட் ஆர்கேஜி நெய் நம்ம யூஸ்வலாக குக்கிங்க்கு ஆர்கேஜி நெய் தான் யூஸ் பண்ணுறோம். கணபதி பிராண்டில் வந்துட்டு ரீஃபைண்ட் கிரவுண்ட்நட் ஆயில். செக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் அந்த வாடை அடிக்கும், அந்த ஸ்மெல் அடிச்சிடும். ஸோ மொத்த சமையலுமே அது வந்து கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் ரீஃபைண்ட் கிரவுண்ட்நட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு பொருள். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அந்த ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது வந்து கொத்தமல்லி புதினா தான். ஸோ இப்படி பல மருத்துவ குணங்களை கொண்ட இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான், ஒரு ஃபுட் தான் வந்துட்டு பிரியாணி. யூஸ்வலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சவுக்கு விறகுக்கு தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கி நமக்கு இங்கே வந்து சவுக்கு விறகு கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வந்து புளிய விறகு யூஸ் பண்ணுறோம். இது இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. சப்போஸ் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம அந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒன்று வச்சு செய்ய கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பிராண்டு ஃபோக்கஸ் பண்ணி போகிறது ஓகே தான். இன்கேஸ் சில சூழ்நிலைகளில் கிடைக்காம இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய யூடியூப் சேனல் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா பல ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்துட்டு வரீங்க. இப்போது நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்டர்ஷிப் கேட்குறீங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க கேட்ரிங் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்ணால் எத்தனை பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சீக்கிரமே நம்ம வந்துட்டு ஒரு சூப்பர் இவெண்ட் ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணலாம். கேட்ரிங் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி
எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம சீக்கிரமே கண்டக்ட் பண்ணுவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிற வகையில் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணுவோம். நீங்கள் அடுப்பில் பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா குபு குபுன்னு நெருப்பு எரியணும். இந்த மாதிரி செட்டிநாடு சிக்கன் கிரேவி இன்றைக்கி நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம சூப்பராக கார்னிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி ப்ரிப்பரேஷனுக்கு வந்தாச்சு. அப்பா செம்ம சைஸாக இருக்குதுண்ணா. பானையா அப்பா பயங்கர பெருசாக இருக்கு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோட சட்டி ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன மாதிரி 4 பேர் இதுக்குள்ளே படுத்துவங்களாம் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. எண்ணெய் ஊற்றி விடும். 3 லிட்டர் ஆயில். நல்லா நெருப்பு பரவலாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ரீஃபைண்டு கிரவுண்ட் ஆயில் நம்ம ஆட் பண்ணுறோம். குவான்டிட்டி மெஷர்மெண்ட்டை வந்துட்டு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன், ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் நல்லா பிராண்டாக வாங்குங்க, மக்கு வாசனை இல்லாமல் நல்லா இருக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் 6 kg நெய் ஊற்றிக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா RKG வந்துட்டு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் சமையலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். பிரியாணிக்கு மிக முக்கியமான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் அது எல்லாமே இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். சட்டி நல்லா பெருசாக இருக்கிறனால ஹீட்டு வந்து நமக்கு நல்லாவே தேவை. ஸோ விறகு நிறைய வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பட்டை ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு வந்து சுருள் பட்டை ஆட் பண்ணுவோம். பட் இந்த பிரியாணிக்கு நம்ம மரப்பட்டை, நார்மல் பட்டை இருக்கு இல்லையா, ஸோ அந்த பட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு. இந்த 3 பொருள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க. எல்லாத்துலேயுமே வந்து மெஷர்மெண்ட் இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்பைசஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே கிடைக்கும் நமக்கு. பெரிய வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு வதங்கிரும். இனி இந்த வெங்காயத்தை வந்து பொறுமையாக பக்குவமாக நம்ம வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணணும். நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி நம்ம செய்கிற பிரியாணி எல்லாத்துக்குமே பிடிக்கணும், ஆனால் சட்டிக்கு மட்டும் பிடிக்கக்கூடாது. ஸோ மேக் ஷுர் அடி பிடிக்காமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கரண்டியை தூக்கிறதுக்கே நம்ம ஜிம்முக்கு போகணும் போலங்க, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். அடுத்தபடியாக பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு, அது கூட பச்சை மிளகா போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மறக்காமல் அரிசிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சீரக சம்பா அரிசி எவ்வளோ நேரம் ஊறணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. 20 minutes to 30 minutes எனக்குங்க. பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் மல்லி புதினா நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே எண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு பிரியாணியில் சாப்பிடும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. சம்டைம்ஸ் ஒரு சிலர் பண்ணுற பிரியாணியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெங்காயம் முழுசாக, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சாப்பிட்றதுக்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, நான் அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறம் எப்பவும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு சேர்த்த கையோட சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் மெஷர்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேஸ்ட்டும் போட்டதுக்கப்புறமேட்டு லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணதை விட இனி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க, ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணும். இந்த மசாலா எல்லாம் ஒரு 15 minutes நல்லா வதங்கணும். அடுத்தபடியாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோன்னு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காது, ஏன்னா வந்து அதில் நல்லா ஜூஸ் இருக்கிறனால, தண்ணி சத்து இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை. பிரியாணி மசாலான்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய பிராண்டில் இருக்குது, பட் அந்த மாதிரி எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. காரத்துக்கு மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். சீரக சம்பா பிரியாணி அப்படிங்கிறனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எந்த விதமான பிரியாணி மசாலாவும் நல்ல தரமான பிரியாணி செய்கிறதுக்கு அவசியம் கிடையாது. உப்பு கல்லுப்பாக இருந்தாலும் சரி, தூளுப்பாக இருந்தாலும் சரி, 1 கிலோவுக்கு 45 grams மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
चिकन बिरयानी के चिकन वंदाचे हेलो भाई मिक्स करो बहुत अच्छा वेरी नाइस சட்டி எவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தீங்களா வெரி குட் வெரி குட் இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரியற அளவுக்கு அளவான ஹீட்டில் வதங்கணும் நல்லா வந்து தக்காளிலாம் ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நல்லா வதங்கணும் தயிர் நம்ம ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணிடலாம் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம மூடி போட்டுற வேண்டியதுதான் நல்லா ஹீட் இருக்குங்க இது என்னடா இது சட்டிக்குள்ள 4 பேர் படுத்துக்கலாம் போலியே சாமி விளையாட்டா இருக்கக்கூடாது நீங்க வேற எதுல அது மாத்தி போடுங்க சின்ன பாத்திரத்துல போடுங்க மொத்தமா தோலி முடிஞ்சு அரிசி வலி கடலை பட்டுச்சா சிக்கன் நம்ம கடைசியில் தான் போடுறோம் எதனால் அப்படின்னா நம்ம வந்து பார்த்து அளவான கோழியாக வாங்கியிருக்கோம் ஃபர்ஸ்டே போட்டோன்னா உடஞ்சிரும் அரிசி போட்டல போடும் நீங்கள் பல்க் குக்கிங் எப்போ பண்ணாலும் சரி ஹெல்ப்புக்கு ஒரு 2 பேர் கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தம் போடுறதாங்க பிரியாணியில் வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க்கு ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த அரிசியோட லெவலும் வாட்டரோட லெவலும் கரெக்டாக உங்களுக்கு பார்க்க தெரியணும் தம் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் 2 தடவை 3 தடவை செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் வச்சு தொண்டையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி வந்துட்டு உங்களுக்கு தம் உடைக்கிறப்போ கரெக்டாக வரும் சரிங்களா இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க சமையல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க அது வந்து காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும் இவ்வளோ நம்ம எஃபர்ட் போடுறோம் இதுக்கப்புறமேட்டு இது அந்த வாழை இலையில் போகும்போது கெஸ்டெல்லாம் சாப்பிட்டு வாவ் சூப்பராக இருக்கே யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறப்போ நமக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க எல்லாமே அரிசி போட்டு கொதி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அரிசியெல்லாம் கீழே உட்காந்துடும் சிக்கன் பிரியாணியாக இருக்கிறதுனால லேடில் வந்து பார்த்து கவனமாக போடணும் மேஜிக் வாரே வா நீ செஞ்சு டயர்ட் ஆகிட்டோன்னு நம்ம காளிமா வந்து நமக்கு வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் போது அது வந்து ஃபஸ்ட் நம்ம அலாபுக்கு கொடுத்துருவோம் ஹலோ பாய் அப்படிங்க என்ஜாய் நெக்ஸ்ட் நம்ம குடிப்போம் உங்களுக்கு ஸோ வி கோயிங் டு ட்ரை திஸ் ஆஹா இப்போ தான் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பக்கம் வரேன் நான் செமையாக இருக்குது ஆக்சுவலி செமங்க மின்ட் மொஹிட்டோ ஆஹா சான்ஸில் எப்படி பற்றிக்கிட்டு எரியுது பார்த்தீங்களா சில்ல சாப்பிட்றப்ப இதமாக இருக்குது
இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே வெல் ட்ரைண்டுங்க. என்ன போட்டு போகிறாரு பார்த்தீங்களா? வாட்டர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். அந்த ஸ்டேஜில் வந்து கிண்டுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்து பக்குவமாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். வீடியோ பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி தம் போடுறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க. நெருப்பில் நிற்கணும் எக்ஸாக்டாக. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பிரியாணி சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குங்க. மூடி போட்டதுக்கப்புறம் கீழே இருக்கிற நெருப்பை ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கணும். ரவுண்டாக வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே கீழே இருக்கிற நெருப்பை தூக்கி மேலே போடணும். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம ரொம்ப சீக்கிரமே பண்ணணும். நீங்கள் ரொம்ப டைம் விட்டிங்கன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். இருங்க ஃபர்ஸ்ட் வெளியில இழுக்கட்டும். இருங்க ஃபர்ஸ்ட் வெளியில இழுக்கட்டும். தண்ணியில எதுவும் ஊத்த வேண்டாம். கீழே தண்ணியில எதுவும் ஊத்த வேண்டாம். ஒன்று வந்தா தோசை சுத்திட்டு அழகா இருக்கு. ஏன்டா அந்த பக்கம் போடுறீங்க? கொடுங்க அவர்கிட்ட. போட்டு பக்கெட் தண்ணி கொண்டு விட்டா வேண்டாம். ரவுண்ட் சுத்தி விடா. அதான் ரவுண்ட் சுத்திட்டா போதும். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பிரியாணியை தம் போட்டு முடிச்சிட்டோம். சமையல் வேலை எல்லாத்தையும் சிறப்பாக முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம சர்வீஸ் டீமுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம கேட்ரிங்கோட ஸ்பெஷாலிட்டியே சுவையான உணவும் அன்பான பணிவான உபசரிப்பும் தாங்க. நம்ம சர்வீஸ் டீமுக்கு ப்ரீஃபிங் கொடுத்துடலாமா? வாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொளிஞ்சாமர ரூபி ஹாலில் தான் நம்ம கேட்ரிங் பண்ண போகிறோம். சரிங்களா? கேஎம்என் குரூப் அவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து கேட்ரிங் பண்ண போகிறோம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜினு சாரோட சன்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. சரிங்களா? யாத்ரா மாணிக் அவரோட பர்த்டே ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் டெலிஷியஸான டின்னர் வந்துட்டு எல்லாருக்குமே சர்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லாருமே சிரிச்ச முகத்தோட எல்லாத்துக்கும் ஹாப்பியாக சர்வ் பண்ணும். எந்த சேச்சி தமிழ் மனசில் வந்து கொல்பலையாலோ? சரி, ஓகே. அப்போ நம்ம சர்வீஸை அடித்து ஒழிக்கணுட்டோம். சர்வீஸ் டீமுக்கு எது எப்படி சர்வ் பண்ணுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பிரியாணி தம் உடைக்கிறதுக்கு உண்டான டைம் ஆயிடுச்சு. சர்வீஸ் இனி அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம தம் உடைச்சிடலாம். பாய் விட்டு பிரியாணினா சும்மா வாங்க. தம் உடைச்சோடனே ஒரு செம்ம ஃபீலுங்க. அந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா? வா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை நான் சொல்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அதை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களால் உணர முடியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. காட்ஸ் கிரேஸ். உங்களுக்கு அரிசி பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா உபரி ஆகிருக்கு. அவ்வளோ சாஃப்டாக, பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம 6 kg நெய்யை மேலே சும்மா தலவை ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த ஃபுட் அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் டைனிங்க்கு போகுது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கேட்ரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். ஒரு தரமான விருந்து சரியான உபசரிப்போடு நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சு தரோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.